வணக்கம் டி ஸ்குவாட் நண்பர்களே, உங்களை ஒரு புது வீடியோவிற்கு வரவேற்கிறேன். அதாவது இன்னைய டாபிக் என்ன அப்படின்னா, டே ட்ரீமர்ஸ், பகல் கனவு. முக்கால்வாசி எப்படி அப்படின்னா, பசங்க தான் வந்து பகல் கனவு அதிகமாக காணுவாங்க. அதாவது பசங்களோட சொத்து பகல் கனவு காண்றதுங்கிறது. அவங்க வாழ்க்கையில அதாவது ஒருத்தன் காலைல எந்திரிக்கிறான் அப்படின்னா நைட்டு முடிகிறதுக்குள்ள ஒரு 100 கனவு காண்றான். ஆனா அதை செய்ய மாட்டான், ஆனா 100 கனவு காண்றான். இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், பொண்ணு ஃப்ரெண்டுக்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நல்லா பேசிகிட்டு இருப்போம், ஆனால் திடீர்னு ஏதாவது ஒன்று நினச்சி கொஞ்சம் டவுனாக ஃபீல் பண்ணுவோம், எங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் யோசித்தேன், என்ன இவங்க வந்து மூட் ஸ்விங்ஸ் சொல்கிறாங்களே, எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குது, அது மாதிரி பசங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குமா அப்படின்னு யோசிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஐடியா தான் இந்த டே ட்ரீம், பகல் கனவு. அதாவது பசங்க வாழ்க்கையில் வந்து பகல் கனவு வந்து நீங்கள் வந்து நாளாக பிரிச்சுக்கலாம். என் முறையை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன அப்படின்னா, ஹீரோயிக், தன்னை ஒரு ஹீரோவாக நினைத்து கொள்வது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்போம். இதை பார்க்குற ஒவ்வொரு பையனும் மனசத்தை சொல்லு, நீ இந்த கனவை நினச்சி பார்த்ததே இல்லைன்ட்டு நினச்சி பார்த்துருப்பேன். அதாவது எப்படி அப்படின்னா, இந்த ஸ்கூலு படிச்சுக்கிட்டு இருப்பான், திடீர்னு ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், ஒரு கும்பல் வந்து அந்த ஸ்கூலை ஹைஜாக் பண்ணிடுவாங்க, எல்லாரையும் பிடிச்சி வச்சிருவாங்க. அதை என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவார். அந்த ஒரே பாட்டில் பணக்காரன் வர மாதிரி ஒரே கனவுல அவன் எல்லாத்தையுமே முடிச்சிருவான். எப்படி அப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு பையன் இருப்பான், அவனை தான் அந்த தீவிரவாதி முதல்ல சுடுவான். அதுக்கு அடுத்தது வந்து அவனுக்கு ஒரு க்ரஷ் இருக்கும், அவன் பேரு கூட அந்த புள்ளிக்கு தெரிஞ்சிருக்காரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து கரெக்டாக அவன் கத்தி வைக்கிறது அந்த புள்ள கழுத்தாக தான் இருக்கும். தலைவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஏதாவது ஒரு ஹீரோயிக் பண்ணி அந்த புள்ளையை காப்பாற்றிடுவார். அந்த புள்ளைக்கும் மேலே லவ் வந்துடும். பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. சரி, இதுக்கு அடுத்தது அவன் ஒரு குரூப் வச்சிருப்பான்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங். அந்த கேங்கில் வந்து அவனை வந்து ஒரு துச்சமாக தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. உடனே இவர் வந்து அந்த சாதனை பண்ணி எல்லாரையும் ஒன்று சேர்த்துருவாரு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டீச்சர்ஸ்லாம் கை தட்டுவாங்க, பிரின்சிபல்லாம் வந்து பாராட்டுவார். அந்த சேர்மேன் வந்து நமக்கு மாலை போடுறப்போ ஒரு சவுண்டு கேட்கும், யாரும் இல்லை, நம்ம கிளாஸ் மிஸ் தான். Bloody Sakti issue, you are sleeping, I am taking class for more than 2 hours, you moron, get out அப்படின்றாங்க. அந்த மாதிரி அதாவது கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறவோ தூங்கி கனவு கண்டுக்கிட்டு இருப்பான். இதுதான் ஹீரோயிக். ரெண்டாவது வந்து டேலண்ட். நம்ம இது வந்து பக்காவா யாருக்கு அப்படின்னா, இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் போகணும் இந்த டேலண்ட்டுங்கிறது. அதாவது எப்படின்னா வந்து கொஞ்சம் சுமாராக பாடுவான், டான்ஸ் ஆட வராமல் இருக்கலாம். ஆனால் எங்கேயாவது பாட்டு கேட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு தோணும், சே நம்மளும் ஆடுவோமே அப்படின்ட்டு. எல்லாரும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, இவன் கம்முன்னு போய் அமைதியாக அப்படியே உட்காந்துருப்பான். ஆனால் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், தன் மனசுக்குள்ளே வந்து தளபதிக்கே டஃப் கொடுத்து ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி அங்கே ஒரு கனவு போடும். அதாவது அவர் வந்து சென்டரில் ஆடுவார், அங்கே ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த டான்சர்ஸ், அவங்கெல்லாம் அப்படியே அவனை கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அந்த பாட்டு பாடுறவங்களும், அவன் எங்கேயும் இதெல்லாம் பாட மாட்டான், கரெக்டாக அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு அந்த சவரை திறந்து தண்ணி உழுதுப்பார், அப்போ ஆரம்பிப்பான் அவன் கனவை. ஏஆர் ரகுமான் வந்து பியானோ வாசிப்பார், அனிருத் கிட்டார் வாசிப்பார், இளையராஜா நோட் சொல்லுவார், இவர் பாடுவார். உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்றேன். அந்த மாதிரி ஒரு கனவு ஓடி அதெல்லாம் வாழ்வாங்க. இதுதான் டேலண்ட். அதுக்கு அடுத்தது வந்து லவ். அதாவது எல்லாரும் அதாவது ஒரு நாளைக்கு 5-6 கனவாவது அதை பற்றி காண்றோம். அவன் வாழ்க்கையில் அந்த அந்த பேர் என்னது, அதிகாரம், அந்த அதிகாரமே இருக்காது அவன் வாழ்க்கையில். ஆனாலும் இதை பற்றி கனவு காணு அதை இது பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு பையன் வந்து ஒரு டீ கடைக்கு போகிறான், காஃபி ஷாப்.
காஃபி ஷாப்புக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு 2 சேர் கிடக்கு, இவன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு வந்து இவன்கிட்ட கேட்குது, ஆர் யூ சிங்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் என்ன பண்ணுவான், பதில் சொல்ல மாட்டான். அதுக்குள்ளே அவனுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு ஏஆர் ரகுமான் ஆர்ஆர் ஓடும். தலைவர் என்ன பண்ணுவார்னா, அதுக்குள்ளே 4 தடவை பிரேக்கப் பண்ணி அந்த பிள்ளையோட 2 தடவை பேச்சப் பண்ணி அவங்க அப்பாக்கிட்ட அந்த லவ்வை சொல்லி செருப்படி வாங்கி கல்யாணம் பண்ணி அவன் குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்குற அளவுக்கு போயிடுவான். அப்போ தான் அந்த பிள்ளை கேட்கும், எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ சிங்கிள் அப்படின்னா அவனும் சிரிச்சுக்கிட்டே ஆமாங்க ஆமா. அந்த பிள்ளை தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு சேர் எடுத்துட்டு போய் அவன் ஆளு கூட உட்காந்துருக்கு. அங்கே வந்து அவன் பிரேக் ஆகிருப்பான்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. அந்த பிரேக்கில் அப்படியே திரும்புகிறான்ல, டக்குன்னு அங்கே உள்ள ஒரு வெயிட்டர் பிள்ளையோ இல்லை யாரோ ஒரு அவங்களோ அங்கே வந்தவன் வந்து இன்னொரு பொண்ணு, சார் வாட் யூ வாண்ட் டு லைக் அப்படிங்குவாங்க பாருங்க, அங்கே போடுவான். அங்கே கட்டாச்சு பாருங்க, அந்த இதை இங்கே ஆக்சன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். திருப்பி அவங்களோட முடிஞ்ச வாழ்க்கையே இந்த புள்ளியோட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மாதிரி இதில் மட்டும் இல்லை, அவன் கடந்து போகிறப்போ போகிற ஸ்கூட்டியில் போகிற பிள்ளையிலேருந்து அவன் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போனால் அங்கே பில்லு போடுற புள்ள வரைக்கும் எல்லாத்துக்கூடையும் மாற்றுவான். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்க. அடுத்தது தான் ரெஸ்பெக்ட். இது வந்து எப்போ அப்படின்னா, நம்மளோட ஈகோவை டச் பண்ணுறதுப்ப நமக்குள்ள ஒரு இது வரும். அந்த கனவு நடக்காது, அது வேற விஷயம். ஆனால் எல்லாருமே காணுவாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவோ இல்லை வீட்டில் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு ஓடி போய் எங்கேயாவது படுத்துப்பான். பார்த்தா அவன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த அம்பானி அதானி இவங்கள மாதிரிலாம் ஆயிடுவார். அவர் ஆகி அந்த வீட்லேயே ஒரு பெரிய கல்யாணம் பண்ணுவார், கார்லாம் நிறுத்திடுவார், பங்களா மனசுக்குள்ளேயே கனவு கண்டுருவார். கனவு வந்து இது ஒரு செஞ்சு காட்டுறேன்டா அப்படின்னா அவங்க அம்மா சாப்பாடு ரெடின்னா நம்மளால அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டுருவோம். ரோசம் கட்ட பையன் சோத்த திங்க வர்றான் பாரு, கொண்டு போய் கிணத்தடி பக்கம் வச்சு கட்டு கட்டு கட்டுறேன். இதுதான் இந்த ரெஸ்பெக்ட். இதுதான் பசங்களை பொறுத்த வரைக்கும் மேஜராக காண்ற அந்த 4 கனவுகள். இது மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வருமானம் எனக்கு தெரில. ஏன்னா பசங்க வந்து இப்போ 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் ஒரு டாபிக் பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் இவனுக்குள்ள ஒரு கனவு ஓடும், இவனுக்குள்ள ஒரு கனவு ஓடும். மென்டலடா நீங்க. அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு போதை சாமியார் மறுபடியும் கை வச்சுக்கிட்டு ஏதோ உட்காந்துருப்பான். ஆனால் அவங்களுக்குள்ள வந்து அம்பானி ரேஞ்சுக்கு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பகல் கனவு.